கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமட்டளவாகவும் இருக்கிறது. ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட பேசுங்க டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான மூமெண்ட்ஸ் நடந்தது அப்படின்னு சொல்லலாம். காலையிலேருந்து டில் நைட் வரைக்கும் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பயங்கர ஹீட்டப்பாக இருந்தது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணாங்க. அண்ட் அவர் தஞ்சாவூர் கூப்பிட்டு போனாங்க, ஸ்டேட்மெண்ட் வாங்கினாங்க, அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க. இன் பிட்வீன் என்னென்னலாம் ஆச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். எல்லாருக்கும் மாதிரியே இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கும் ஒரு நல்ல நாளாக பிறந்தது. காலையில் எல்லாருமே நார்மல் டேவாக இருக்கும்போது சடன்லி ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தஞ்சாவூர்லேருந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு டீம் உதயநிதி அண்ணாவோட வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஆடி பெருக முன்னிட்டு ஆற்றில் காவேரி ஆற்றில் தண்ணி வராததை கண்டித்து ஒரு ஸ்பீச் ஒன்று தஞ்சாவூரில் உதயநிதி சார் அவர்கள் கொடுத்துருந்தார். ஸோ அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக காவேரியை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கூட்டத்துலேருந்து ஒருத்தர் ஒரு நடிகையோட பேரை சொல்லி பேச ஆரம்பித்ததும் அவர் அங்கேயே அதை ஸ்டாப் பண்ணியிருந்தார் தான் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. பட் அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, இவர் அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன ஒரு டபுள் மீனிங் மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். ஸோ அதுதான் என்ன ஆச்சுன்னு பார்த்தா, மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக ஸ்பார்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன் இவர் இப்படி பேசினார், ஏன் டபுள் மீனிங்கில் பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பேசணும், அதுக்குன்னு ஒரு மாண்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. நம்மளுடைய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதை பற்றி பேசியிருந்தார். அவர் ரெண்டு பேர் சைடுமே தப்பு சொன்னார். ஒரு பக்கம் என்ன சொன்னார்னா, உதயநிதி அவர்களுக்கு ஒரு மாண்போட எதிர்க்கட்சி தலைவர் மாண்போடு நடத்துக்கவும் நல்லா இருக்கும் அப்படின்னும், தாவேகா கட்சி அவர் மேலே வைக்கிற அவர் அரெஸ்ட் பண்ணது சரியில்லை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கருத்தை அவர் சொல்லியிருந்தார். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். காலையில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு காரணத்துக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து தமிழ்நாடு போலீஸ் டீம் தஞ்சாவூர் டீம்லேருந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு டீம் நீலாங்கரைக்கு வந்துட்டாங்க. ஸோ அங்கே தான் உதயநிதி வீடு இருந்தாங்க. ஸோ அங்கே வந்துட்டாங்க. ஓகேங்களா? காலையிலேருந்து ஒரு 1 hour வெயிட் பண்ணாங்க. ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருத்திகா மேடம்லேருந்து அப்புறம் மா சுப்பிரமணியன் சார் அவர்லேருந்து எல்லாருமே என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, போலீஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஓகேங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கோஆப்ரேட் பண்ணுறோம், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 hour ஆச்சு. அதுக்கப்புறம் அட்வொகேட்ஸ் வந்தாங்க, நிறைய எக்ஸ் மினிஸ்டர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்துட்டாங்க. துரைமுருகன் அவர்கள்லேருந்து மா சுப்பிரமணியம் சார் இன்ஃபேக்ட் காலையிலேருந்து நைட் வரைக்கும் அவர் கூடவே தான் இருந்தார். அதுக்கப்புறம் எக்ஸ் மினிஸ்டர்ஸ் நிறைய பேர் அவர் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே அவர் வீட்டுக்கு வந்த அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 11 o'clock கிட்ட அவர் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ கூப்பிட்டு போன அப்புறம் என்ன பார்த்தா, அவர் ஒரு பக்கம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் கோர்ட்டில் ஹியரிங். கோர்ட்டில் ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு ப்ராசஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே அப்போ ஜட்ஜ் என்ன சொன்னாங்கன்னா, ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணும்போது இந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் அந்தளவுக்கு எடுத்துக்க முடியாது. ஸோ ஆன்டிசிபேட்டரி பெயில் கேன்சல். பட் அட் தி சேம் டைம் இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக உதயநிதி அவர்களை ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டது. பட் போலீஸ் தரப்பில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அவரை ரிமாண்ட் பண்ணுற ஐடியாலாம் இல்லை, ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வாங்கி நாங்கள் விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னாலும் இன்னைக்கு நீங்கள் அவரை விடுவிச்சிடணும் அப்படின்னும், உதயநிதி அவர்களுக்கும் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இது ஒரு பக்கம் நடந்தது. என்னாலும் இன்னைக்கு உதயநிதி அவர்கள் ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் ஆர்டரும் ஒரு பக்கம் வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து தஞ்சாவூருக்கு உதயநிதி அவர்கள் போயிட்டு இருந்தார். அங்கே போயிட்டு அங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்த அப்புறம் நைட் அவர் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் விமானம் மூலியமாக திருச்சியிலேருந்து சென்னைக்கு வந்தார். ஸோ இதுதான் இன்றைக்கி தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஒரு மிகப்பெரிய லெவலில் பேசப்பட்ட ஒரு விஷயம். ஒரு பக்கம் ஆளும் கட்சி தாவேக்காலேருந்து நிறைய பேர் விமர்சனங்கள் எடுத்து வச்சாங்க. இந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது, தப்பு, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க, ஆபாசமான தாக்குதல் எதிர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு பக்கம் பேச ஆரம்பித்தாங்க. இன்னொரு பக்கம் டிஎம்கேலேருந்து அவர் என்ன பேசிட்டார், அப்படி எதுவுமே பேசு அப்படிங்கிற மாதிரி சில தரப்பு இருந்தாலும், பட் பேசுறது தப்பு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு ஒரு நாகரிகமான அரசியல் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட பேசிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதை கருத்தில் கொண்டு தான் அந்த நடிகரோட பேரும் சொல்லாமல் அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறது நான் இதில் மென்ஷன் பண்ணுறதுக்கான காரணம் ஒரு டீசென்ட் பாலிடிக்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுவுமே ஒரு விதத்தில் தப்பாக தான் போய் முடியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை பற்றி எதுவுமே இல்லை. பட் இன்றைக்கி நடந்தது இதுதான் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோ உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு தனி மனித தாக்குதல் அப்படிங்கிறது எந்த தரப்புலேருந்து வந்தாலும் அது தவறு தான். விஜயனா மேலே யார் வச்சாலும் அது தப்பு தான். அதே மாதிரி தாவேக்கால இருக்கிற சில ஆன்லைனில் இருக்கிறவங்க சில அவங்க தாவேக்கால இருக்கிறவங்க தான் பேசுகிறாங்களா அப்படின்ட்டு கிடையாது. பட்
எதிர்கட்சியில் இருக்கிறவங்கள சிலர் வந்து ஆன்லைன் வந்து பேசுறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. லைக் உதயநிதி சாருடைய அரெஸ்ட்டுக்கு வந்து நிறைய பேர் வந்து தப்பான கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் போடாதீங்க. ஒரு விதத்தில் நீங்கள் பாலிடிக்ஸை இவ்வளோ சின்சியராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். பட் அட் த சேம் டைம் நாகரிகமாக பாலிடிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுவுமே தாவேக கவர்மெண்ட்டில் பார்த்து தான் இருப்பாங்க. அது யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம போடுற ஒரு போஸ்ட் போடுற ஒரு கமெண்ட் வந்து இன்றைக்கே டெலீட் ஆகிற ஒரு விஷயம் இல்லை. அது காலங்காலமாக அங்கே இருக்க போகிற ஒரு விஷயம். ஸோ நாளைக்கு நம்ம சைட்லேருந்து யாராவது அந்த கமெண்ட்டை பார்த்தாங்க கூட என்ன ஒரு இப்படிலாம் பேசுகிறதுனா அது நமக்கு தான் அசிங்கமாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் எந்த கமெண்ட் போட்டாலும் கொஞ்சம் நாகரிகமாக போடுங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.